வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 11 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர் திருட்டை தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு ஐயப்பன், அரவிந்த் ஆகியோரை கைது செய்ததாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் மொத்த மதிப்பு 5 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையை அடுத்த வஞ்சுவாஞ்சேரி பகுதியில் அடிக்கடி மின்சார அழுத்தம் மாறி மாறி வருவதால் பிரிட்ஜ், டிவி, மிக்சி, ஏசி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின்சாதனங்கள் பழுதாகி விடுவதாக கரசங்கால் மின்வாரிய அலுவலகத்தில் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுவரையில் மின்சார வாரியம் எந்தவித தீர்வும் காணவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் காத்திருப்பு பகுதியில் 70,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை வைத்திருந்த கைப்பையை முன் இருக்கையில் வைத்துவிட்டு பின் இருக்கையில் தூங்கிய பெண்ணின் கைப்பை திருடப்பட்டது. இதுகுறித்து ஜார்க்கண்டை சேர்ந்த அந்த பெண் அளித்த புகாரில் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவரை கைது செய்து நகையை மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி கிருத்திகையை முன்னிட்டு தங்கமயில் வாகனத்தில் மலை வலம் வரும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தங்கமயில் வாகனத்தில் முருகன் காட்சியளித்தார். அண்ணாமலையின் தேர்தல் வெற்றி தொடர்பாக மாற்றுக் கட்சி நண்பர்களுடன் கட்டிய பந்தயத்தில் தோல்வியடைந்ததால் தூத்துக்குடி மாவட்டம் பரமன்குறிச்சியில் பாஜக பிரமுகர் ஒருவர் சாலையில் அமர்ந்து மொட்டையடித்துக் கொண்டார். கோவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிச்சயமாக வெற்றி பெறுவார் எனவும், இல்லையென்றால் தான் பஜாரில் வைத்து மொட்டையடித்துக் கொள்வதாக ஜெய்சங்கர் என்ற அந்த பாஜக பிரமுகர் பந்தயம் கட்டியிருந்ததாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் கடற்கரையில் குளித்தபோது பெண்ணின் கழுத்தில் இருந்து காணாமல் போன தங்கச் செயினை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் கடலுக்குள் இறங்கி தேடி கண்டுபிடித்தனர். கோயில் அதிகாரிக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர் கடற்கரைக்கு வந்து செயினை அந்த பெண் அணிந்திருந்த போட்டோக்கள் மற்றும் ஆவணங்களை சரிபார்த்த பின்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் மடச்சூரில் மாட்டுத் தொழுவத்தில் பதுக்கி வைத்திருந்த 756 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். குபேர பிரபு என்பவர் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் அவரது வீட்டில் சோதனை நடத்தியதாக மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மளிகைக் கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து கல்லாவில் வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றவரை சிசிடிவி பதிவு காட்சி மூலமாக போலீசார் தேடி வருகின்றனர். நத்தம் மதுரை சாலையில் அழகர் என்ற பெயரில் தாம் நடத்தி வரும் மளிகைக் கடையை சந்தானம் என்பவர் இரவில் அடைத்துவிட்டு சென்ற நிலையில் திருட்டு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அந்தமானில் முதன்முறையாக நடைபெற்ற உலக அளவிலான சிலம்ப போட்டியில் திருவொற்றியூரை சேர்ந்த மாணவர்கள் 33 தங்கம் உள்பட 51 பதக்கங்களை வென்றனர். பிறகு சென்னை திரும்பிய அவர்கள் மெட்ரோ ரயிலில் திருவொற்றியூர் வந்திறங்கிய போது வரவேற்பளித்த மக்கள் வடிவுடையம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். கோவை குனியமுத்தூரில் உள்ள கேரள தொழிலதிபர் ஃபெரோஸ்கான் வீட்டிலிருந்து வருமான வரித்துறையினர் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்துள்ள நிலையில் அவர் மீது மேலும் ஒரு மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னிடம் இரிடியம் இருப்பதாக கூறி ஃபெரோஸ்கான் ஏமாற்றி 11 கோடி ரூபாய் பணம் பறித்ததாக குனியமுத்தூர் போலீசில் கேரளாவைச் சேர்ந்த சிராஜுதீன் என்பவர் புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. மதுரையிலிருந்து கொச்சி விமான நிலையத்திற்கு காரில் 3 பேர் பயணித்ததாகவும் முன்பக்க பேனட்டிலிருந்து திடீரென புகை வரவே காரை நிறுத்திவிட்டு அவர்கள் கீழே இறங்கியவுடன் மளமளவென தீ பற்றி கார் முற்றிலும் எரிந்ததாக போலீசார் தெரிவித்தனர். காரைக்காலிலிருந்து மூட்டை மூட்டையாக காரில் கடத்தி வரப்பட்ட 900 லிட்டர் சாராயத்தை மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் கைப்பற்றினர். கடத்தல் குறித்து கிடைத்த ரகசிய தகவலில் செம்பனார் கோவிலில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது நிற்காமல் சென்ற காரை துரத்திச் சென்று மடக்கி பிடித்து சாராயம் கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கார் ஓட்டுநர் தப்பிய நிலையில் யாருக்காக சாராயம் கடத்தப்பட்டது என விசாரித்து வருகின்றனர்.